அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களின் வரலாற்று தொடரை, குறிப்பாக பெயர் சொல்லப்பட்ட நபிமார்களினுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நபி ஹதரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதுவரைய கிட்டத்தட்ட நம்ம 5 நபிமார்களுடைய வரலாறை படிச்சிட்டோம் இல்லை? உங்களை கேட்டு நான் நிர்பந்த சூழலை ஏற்படுத்த மாட்டேன். ஹதரத் சையதுனா ஆதம், ஹதரத் சையதுனா இத்ரீஸ், ஹதரத் நூஹ், ஹதரத் ஹூத், ஹதரத் சாலிஹ். 6வது இன்னைக்கு பார்க்க போகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் இப்ராஹிம் என்ற பெயரை மட்டும் கிட்டத்தட்ட அவர்களுடைய வரலாறோடு சேர்த்து 69 இடங்களிலே சொல்கிறான். இப்ராஹிம் நபியை புகழ்ந்து ரொம்ப பாராட்டி அல்லாஹ் 35 இடத்துல பேசுகிறான் குர்ஆனிலே. சூரா பக்ராவை மட்டும் நீங்கள் திருப்பி படித்தீர்களே ஆனால் 15 இடத்திற்கு மேலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புகழ் அங்கே பாடப்படுகிறது. இப்ராஹிம் என்ற பேர் இருக்குதே, இது அரபி கிடையாது. நம்ம நிறைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்கோம் இப்ராஹிம்னு. இதனுடைய மூல மொழி என்னவென்றால் ஹிப்ரு ஒன்று ஒரு மொழி உண்டு, ஒரு லாங்குவேஜ். அந்த ஹிப்ரு மொழியினுடைய பெயர் தான் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் கேட்டாங்க, நபிகிட்ட கேட்டாங்க. மேராஜில் போகும்போது ஒவ்வொரு நபியை பார்த்தேன். ஈசா இந்த நிறத்தில் சிகப்பு நிறத்தில் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் குள்ளமாக இருந்தாங்க, கொஞ்சம் தடித்த உடல் தேகம் கொண்டவங்க, மாநிறம் அப்படின்னு ஒவ்வொரு நபிமாரை பற்றி சொல்ல வரும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, இப்ராஹிம் நபி எப்படி இருந்தாங்கன்னு கேட்டாங்க. இப்போ நபி சொன்னாங்க, என்னையை பார்க்குறீங்களா, நான் எப்படி இருக்கேன், இந்த மாதிரி தான் இப்ராஹிம் இருந்தாங்கன்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தை அப்படியே உரிச்சு வைத்ததை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். இப்ராஹிம் என்றால் என்ன பொருள், இப்ராஹிம் என்ற பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த தலைவராக, சிறந்த வழிகாட்டியாக என்ற பல பொருளை தாங்கி நிற்கக்கூடிய பெயர் இப்ராஹிம். ஆனால் நம்மளை பொறுத்தவரைய இப்ராஹிம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்பிக்கை ஞாபகம் வரும். இறை நம்பிக்கை எப்படி இருக்கணுன்றது அவங்கள வச்சு தான் ஞாபகம் வரும். தியாகம் ஞாபகத்துக்கு வரும். இப்ராஹிம் என்றால் இறையச்சம் ஞாபகத்திற்கு வரும். இப்ராஹிம் என்றால் தலைமைத்துவ பண்பு எப்படி இருக்கணும், ஒரு தலைவர் என்றால் எப்படி இருக்கணும், ஒரு சமூகத்தை கட்டி ஆளக்கூடிய தலைமைத்துவ பண்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து தான் படிக்கணும். அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு, அபுல் அம்பியா. நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று பொருள். அபுல் அம்பியா ஏன் சொல்றேன்னு சொன்னா, மொத்தம் 4 வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கு நமக்கு. அந்த 4 வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் வரக்கூடியவங்க தான். இவங்க குடும்பத்துக்காரங்க. ஹதரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகட்டும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 4 வேதமும் அருளப்பட்ட இந்த நபிமார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளிலே வரக்கூடியவர்கள். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தன்னை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம். நான் யார் தெரியுமா? எங்க அப்பா, எங்களுடைய அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவான்னாங்க. அவங்க செஞ்ச துவாவினால தான் அல்லாஹ் என்னைய கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை என்ன செய்தார்? வரலாறு சொல்லுகிறது. நீங்கள் குர்ஆனை நேற்று கூட நாம் அந்த வசனங்கள் எல்லாம் ஓதினோம். ஆசர் என்ற பெயரிலே குர்ஆனிலேயே அல்லாஹ் அந்த பெயரை பதிவு செய்கிறான். ஆசர் என்பவர் இப்ராஹிமின் தந்தை கிடையாது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஆசர் என்பவர் சிறிய தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு பெயர் தாரிக். தாரிக் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா பேர். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் தந்தையோடு உடன் பிறந்த சகோதரர் இருக்காங்கல்ல, பெரியத்தா சின்னத்தா, இவங்களுக்கெல்லாம் என்ன கிரேடு கொடுக்கணும்? அத்தாவுடைய கிரேடு. அத்தாவுக்கு என்ன மரியாதையையும் கண்ணியத்தையும் ஒரு சிறந்த ஒரு மரியாதை கொடுப்போமோ அதே மாதிரி பிள்ளையாகப்பட்டவங்க, தன்னோட அத்தாவோட பிறந்தவங்க, தன்னுடைய தகப்பனாரோடு பிறந்த பெரியத்தா சின்னத்தா, இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய மரியாதை தரணும். எனவே தான் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையோடு பிறந்த ஆசரை இப்ராஹிம் தந்தைன்னு பேசுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சிறிய தகப்பனார் தான் அவர். அல்லாஹ் அது இதனுடைய விரிவுரையாக நமக்கு விளக்கம் தர்றாங்க. இந்த ஆசர் என்ன செஞ்சாரு? இவங்க எங்க வாழ்ந்தாங்க? பாபிலோன் சொல்லுவோம். நீங்க ஹிஸ்டரியெல்லாம் படிச்சீங்க சொன்னா, பாபிலோன் இன்னைக்கும் கூட
தொல்லியல் துறை சார்ந்த விஷயங்களுக்குலாம் அங்கே நிறைய ஆய்வுகள் நடக்குது. இந்த பாபிலோன் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக்கினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி. அங்கே தான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இந்த ஆசர் இருக்கார, இவருடைய சொந்த தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலை செய்து விற்பனை செய்வது, சிலைகளை செஞ்சு 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 விற்பனை பண்ணுறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே விவரமாக இருந்தாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே சத்தியத்தை தேடினாங்க. அதாவது அந்த வாலிபத்தை நோக்கி நகரக்கூடிய அந்த வயது, அந்த டீனேஜ் பருவம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்திலேயே உண்மையை தேடக்கூடிய அந்த தேடல் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் சின்னத்தா ஜாசரு சிலைகளை கையில் கொடுத்து கொண்டு போய் வித்துடுவான்னு பாரு. அதை தூக்கிட்டு போவாங்க. போகும்பொழுது அந்த சிலைகிட்ட பேசுவாங்களாம், உனக்கு ஏதாவது நான் சாப்பாடு தர்றேன் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாங்களாம். உனக்கு கொஞ்சம் தண்ணி தர்றேன் குடிக்கிறியா, அல்லது எனக்கு கொஞ்சம் ரொம்ப தாகமாக இருக்குது கொஞ்சம் ஜூஸ் தாயேன், இப்படிலாம் கேட்பாங்க போல தெரியுது. அந்த சிலை ஏதாவது பதில் சொல்லுமா? ஏதாவது கேட்ட கேள்விக்கு அதுலேருந்து பதில் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. திருப்பி கொண்டு வந்து அப்படியே அதை தண்ணியில் தூக்கி போட்டுட்டு அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க, என்னங்க கடவுள்னு சொல்லி இதை நீங்கள் வணங்குறீங்களே, நான் தண்ணி குடிக்கிறியான்னு கேட்க ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்குது, சாப்பிட்றியான்னு கேட்க பதில் சொல்ல மாட்டேங்குது, சரி நீ தான் சாப்பிடல எனக்காவது இதாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிற, ஒன்றும் தர மாட்டேங்குது. நம்ம பேசுறதையே அதுக்கு விளங்க மாட்டேங்குது, நம்ம கேட்கறது அதுக்கு புரிய மாட்டேங்குன்னா எப்படி நம்முடைய கோரிக்கை அது எடுத்துக்கும், எப்படி அதை கடவுளா நினைச்சு நம்மளால வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தை இடத்திலே அறிவார்ந்த ரீதியிலே வினாக்கடை தொடுத்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு பிள்ளைகள் தான் வித்தியாசமா கேட்கிறான். ஒரு வாத்தியார் கேட்டார், டேய் பெர்னாட் ஷா எந்த நூற்றாண்டுல வாழ்றாருன்னு கேட்கிறாரு. பதில் தெரிஞ்சா பதில் தெரியும் சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஒருத்தன் எந்திரிச்சான், சார் நமக்கு எது தேவையில்லையோ அதை பத்தி பேசாதீங்க சார், எது நமக்கு தேவையே இல்லையோ அதை பத்தி ஏன் சார் கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு. இப்படி குதர்க்கமாக யோசிக்கக்கூடியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு நுட்பத்தோடு அறிவோடு ஆற்றலோடு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்கன்றதை நம்ம கவனிக்கணும். எனவே தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், வலக்கத் ஆத்தைனா இப்ராஹிம் ருஷ்தஹு மின் கபில் வ குன்னா பிஹி ஆலிமீன். சின்ன வயதிலேருந்தே அவருக்கு நாம் நேரான வழியை காட்டிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம படிப்போம், நம்ம பார்ப்போம். லூத் நபி யார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு சகோதரன் ஒருத்தர் இருந்தார், ஹாரன் அப்படின்னு சொல்லி, அவர் பெத்த புள்ள தான் லூத். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட சகோதரருடைய மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னா, அல் குர்ஆன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுவதில் உச்சபட்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இன்ன இப்ராஹிம கான உம்மா, அவர் தனி மனிதர் கிடையாது, அவர் தனி சமுதாயம்ன்றான் அல்லாஹ். அதாவது அவ்வளவு பெரிய ஆற்றல் அவருக்கு இருக்குது. ஒரு தனி சமுதாயத்தால் செய்ய வேண்டிய வேலையை இப்ராஹிம் நபி தனி ஆளா இருந்து செஞ்சாங்க. அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அங்கே சிலை வணக்கங்கள் அதிகமாக இருந்துச்சு. அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ச்சியாக பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, மக்களுக்கெல்லாம் இதை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி உங்களுக்கு உதவாத, உங்களுக்கு எந்த புண்ணியத்தையும் தராத, உங்கள் நல்லது கெட்டது விஷயத்தில் பங்கெடுக்காத, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கூட கேட்காத, உங்கள் கண்ணீருக்கு பதில் சொல்லாத, இதையா நீங்கள் கடவுள் நினைத்து வழங்குறீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் ஒரு திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழாக்கு எல்லாரும் போகிறாங்க. போகும்பொழுது இவரையும் கூப்பிடுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் நபி சொன்னாங்க, கால இன்னி சகீம், எனக்கு கொஞ்சம் நோய் இருக்கு, கஷ்டம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீதுகளிலே வந்திருக்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 பொய் சொல்லியிருக்காங்களாம். அது உண்மையிலே பொய் கிடையாது, அதனுடைய விளக்கத்தை நான் சொல்றேன். ஆனால் 3 விஷயத்துல ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசியிருக்காங்க. ஒன்று, நான் நோயாளின்னு சொன்னது உண்மையிலே நோயா இல்லை, மனரீதியாக மக்கள்லாம் அதாவது தாறுமாறா திரும்பி இருக்கிறாங்க, இவங்களை நான் இன்னும் வந்து சரியான வழிக்கு கொண்டு வரலையே என்பதை நினைச்சு ஒரு விதமான நோய்க்கு நான் ஆயாயிட்டேன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு இடத்துல சொன்னார்கள், என்ன சொன்னாங்க? சிலைகள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இது யார் உடைச்சான்னு சொல்லி இப்ராஹிம் கேள்வி கேட்கும் போது இப்ராஹிம் சொல்லுவாங்க, அந்த பெரிய சில களத்துல தான் கோடாரி கிடக்குது, அதுதான் அந்த வேலையை பார்த்துருக்கும், இவங்க தான் அடிச்சாங்க, அதுதான் இந்த வேலையை பார்த்துருக்குன்னு சொன்னாங்க. இது 2வது. 3வதாக வரலாற்றில் வருகிறது, தன்னுடைய மனைவி சாரா அம்மாவை கூட்டு அவங்க ஹிஜ்ரத் போவாங்க. போகும் பொழுது ஒரு கொடுமைக்கார அரசன் என்ன செய்வான், இவங்க ஒரு இளம் பெண்ணோட வந்திருக்கிறாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டு அந்த பெண்ணை எப்படியாவது அனுபவிக்கணும், அந்த பெண்ணை நம்முடைய கஸ்டடியில கொண்டு வந்துடணும்னு நினைச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பேசுவான், யார் அது அப்படின்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய சகோதரின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மனைவி தான், ஆனா சகோதரின்னு சொல்லுவாங்க. என்ன அடிப்படையில் சொன்னாங்க சகோதரின்னு? ஈமானி அடிப்படையில். நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை ஏற்றிருக்கோம், அல்லாஹ் ஒருவன்றதை நம்பி இருக்கோம். அந்த அடிப்படையில் ஒரு சகோதரத்துவம் உண்டு நமக்கு இடையில.
நீங்க உங்க அத்தாமா வேறையா இருக்கலாம், என்னுடைய அத்தாமா வேறையா இருக்கலாம், நீங்க பேசுற பாஷை வேறையா இருக்கலாம், நீங்களுடைய பிறப்பிடம் வேறையா இருக்கலாம், உங்களுடைய நிறை வேறையா இருக்கலாம். ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் இடையில ஒரு உஹ்வத் இருக்குது, ஒரு சகோதரத்துவ உறவு இருக்குது. என்ன சகோதர உறவு? அதுதான் ஈமான் என்ற சகோதர உறவு. அந்த அடிப்படையில் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரி, என்ன ஆச்சு கதை? அவர் கூப்பிட்டாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சகோதரி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வந்த பின்னாடி அந்த மனைவி அந்த சாரா அம்மாவை கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 ரக்காய் தொழுதாங்களாம். தொழுதுட்டு, யா அல்லாஹ், உனக்காண்டி நாங்கள் வெளியே வந்துட்டோம். எதிரி இவன் தீய கண்ணோட்டத்தோடு என்னுடைய மனைவியை நெருங்க போறான் போல தெரியுது, நீ தான் பாதுகாக்கணும். ஹஜ்ரத் சாரா அம்மாவும் அதே மாதிரி தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு அவன் கூப்பிடுறான், பக்கத்துல போறாங்க. ஆனா அவனால பக்கத்துல வர முடியல. ஒரு விதமான பதட்டம், இழுப்பு மாதிரி இருக்குது. சத்தம் போடுறான் கூஹுன்னு. என்னன்னே அவனால புரிஞ்சுக்க முடியல. 2 தடவை 3 தடவை இதை மாதிரி நடந்துச்சு. கடைசியில உன் பக்கத்துல நான் வர முடியாது, நீ பொய்க்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். அன்பர்களே, அல்லாஹினுடைய உதவி தொழுகையின் வழியாக, துவாவின் வழியாக கிடைக்கும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடம். நம்மெல்லாம் உதவியை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு என்ற உதவி தேடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, கிடைச்சது. ஆக 3 விதமான இடத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அது பொய் கிடையாது. நான் இன்னொரு செய்தி கூடுதலா சொல்றேன். நமக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. 3 இடத்துல நீங்க பொய் பேசிக்கலாம். அப்படின்னா, நல்ல செய்தி சொன்னீங்க ஹஜ்ரத், 7 நாள் நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், 7வது நாள் முத்தாய்ப்பா ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க, நாளையிலேருந்து இதை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் விளக்கத்தை சொல்றேன். 3 விதமான இடத்துல பொய் சொன்னாலும் அது பொய் கிடையாது. 1, போர்க்களத்துல பொய் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா போர்க்களங்கிறதே தந்திரங்கள் நிறைந்த இடம். அதுல அந்த இடத்துல வந்து உத்தமரா இருக்க முடியாது. நீங்க வந்து கொஞ்சம் மாத்தி பேசிக்கலாம், தப்பு கிடையாது. 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பேத்துக்கு இடையில சண்டை ஏற்பட்டிருக்கு, அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கணும். அதுக்காண்டி எதையாவது சொல்லுங்க, தப்பு இல்லை. இவரை பத்தி நல்லதா அங்க சொல்லுங்க, அவரை பத்தி நல்லதா இங்க சொல்லுங்க. அவர்கிட்ட இல்லாட்டியும் பரவாயில்ல. இதுக்கு ஆப்போசிட்டா விளங்கிடக்கூடாது. இல்லாதது போய் அங்க சொல்லிடக்கூடாது. அங்க இல்லாததுக்கு இங்க சொன்னா இருக்கிற சண்டை பெருசாகி போயிடும். அப்போ சேர்த்து வைக்கிறதுக்காண்டி போய் சொல்லலாம். 3வது சொல்லவா, ரொம்ப ருசியா இருக்கும், மனைவிட்ட போய் சொல்லிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் ஹஜ்ரத், இன்னையிலேருந்து நான் சொல்லிக்கிறேன்றாதீங்க. ஒரு மனைவி கணவன்கிட்ட போய் சொல்லிக்கலாம், ஒரு கணவன் மனைவிட்ட போய் சொல்லிக்கலாம், திருப்திக்காக வேண்டி, அந்த அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காண்டி வச்சுக்குங்க. நல்லாவே இல்லை சாப்பாடு, அமிர்தமா இருக்கு சாப்பாடு. என்ன அமிர்தமான சாப்பாடு சொல்லலாம். திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பெண் தன் கணவனிடத்திலோ அல்லது கணவன் தன் மனைவி இடத்திலோ சொல்வதிலே எந்த தவறும் இல்லை, அது பொய்யாக கணிக்கப்படாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக விஷயத்துக்கு வாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி வந்து அவங்க அந்த ஊர் திருவிழாக்கு போனவன வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது வரல. அவங்க போயிட்டு வந்து பார்த்தா எல்லா சிலையும் உடைக்கப்பட்டு கிடக்குது. இப்போ யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. கடைசியில் இந்த மாதிரி ஒரு இளைஞர் இருக்கார், அவர் பேர் இப்ராஹிம், அவர் தான் ஏதோ மேப்படியா வேலை பார்த்துருப்பார் போல தெரியுது. ஏன்னா இது சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ அவரை கூட நிப்பாட்டப்பட்ட நீங்க செஞ்சீங்களான்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, நான் வேலை செய்யல, அந்த பெரிய சிலைவுடைய களத்துல பாருங்க கோடாரி கிடக்குது, அதுதான் அந்த வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பேசி பார்த்து கடைசியில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தெளிவு கொடுத்தாங்க. ஏப்பா அதெல்லாம் இருக்கட்டும், உடைச்சது யாருன்றது அடுத்து பேசலாம். நீங்க இதை வணங்குறீங்களே, என்ன அடிப்படையில் வணங்குறீங்க சொல்லுங்க. இதனால ஏதாவது ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நீங்க பேசுறது அதை கேட்குமா? அறிவார்ந்த ரீதியில அடுத்தடுத்த வினாக்களை வைக்கிறாங்க, அவங்கள்ட்ட பதிலே இல்லை. கடைசியில அதிகாரமும் ஆட்சி அவங்க கையில தான் இருக்குது. இங்க தனியால நிக்கிறாங்க, ஒரே ஆளா தனியா நின்று போராடிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்சியும் அதிகாரத்திலையும் கையில வச்சுக்கக்கூடிய அந்த ஊர் என்ன செஞ்சுது? இவருக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன செய்யலாம்? ஒரு பெரிய குழியை தோண்டுங்களா, அந்த குழியில தூக்கி வர போட்டுருவோம்டா, ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்துங்க, இவரை கரிச்சிருவோம். நம்ம சிலையா உடைச்சாரு, நம்மளுடைய மார்க்கத்தையா குறை பேசுறாரு, இவர் இத்தோட அழிஞ்சிடணும், இவர் இத்தோட முடிஞ்சிடணும், கதையை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊர் எல்லையில போய் பெரிய பெரிய மரங்களை வெட்டி என்ன செஞ்சாங்கன்னா விறக தூக்கிட்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு வரலாற்றில் எழுதப்படுதுன்னா, ஒரு பெண்மணிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா அந்த பெண்மணி நேர்ச்சை செய்வாளாம், இறைவா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா நான் இப்ராஹிமை எரிக்கிறதுக்காண்டி விறகு கொண்டு வருவேன், என் தலையில தூக்கி கொண்டு வச்சு என்ன செய்வேன், விறக கொண்டு வந்து நான் அவரை எரிக்கிறதுக்காண்டி நான் வருவேன், எனக்கு உடல்ல சுகத்தை கொடு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வெறுப்பு ஊறி போயிருந்துச்சு. ஏற்படுத்தினாங்க. முதலாக ஒரு பிரம்மாண்ட பீரங்கியை போன்ற ஒரு அமைப்பாக ஒரு மிஷினை செஞ்சு அதுல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கெட்டி பக்கத்துல போய் தூக்கிலாம் போட முடியாது. ஏன்னா அவ்வளவு அதிகப்படியான ஜுவாலை,
அவ்வளவு அதிகப்படியான நெருப்பினுடைய அந்த வெப்பம் கக்கிக்கிட்டு இருக்கு, யாரும் பக்கத்துல போக முடியாது. அதனால ஒரு தூர பகுதியிலிருந்து அவர் அப்படி அடிச்சு விட்டா வில்லு மாதிரி போய் பறந்து அங்க உழணும். அந்த மாதிரியான ஒரு மிஷின் ஏற்பாடு பண்றாங்க. அந்த மிஷின்ல அவர் கெட்டப்படுறாரு. ஊர் மொத்தமும் நின்று பாக்குது, ஒட்டுமொத்த ஊரும் நின்று பாக்குது. இப்பதான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கையோடு சொன்ன வார்த்தை, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். என்னை எல்லாரும் சேர்ந்து என் மேல கட்டம் கட்டுறீங்க, ஆனா எனக்கு உதவி செய்யறவன் அல்லாஹ் மட்டும்தான். அவனுடைய அந்த மகத்தான கருணையும் உதவி எனக்கு கிடைக்கும்னு நம்புறேன்னு உறுதியா சொன்னாங்க. இந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை தெரியுமா? சாதாரண வார்த்தை நினைக்காதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல உலகத்துல சொன்ன வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் கவலையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் தத்தளிக்கக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு எதிராக என் குடும்பமே திரண்டாலும், எனக்கு எதிராக என் தொழிலில் போட்டியாளர்கள் மொத்தம் திரண்டாலும், எனக்கு எதிராக என்னுடைய தெருக்காரங்க திரண்டாலும், எனக்கு எதிராக நான் நல்லதுல இருக்கிறேன், எனக்கு தெரியும் நான் உண்மையில இருக்கேன், ஆனா அதை பொறுத்துக்க முடியாம வெம்பி போய் எனக்கு எதிராக திரண்டாலும் என் கூட அல்லாஹ் இருக்கிறான். நீ மொத்த திரண்டுக்கோ, பிரச்சனை இல்லை, என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற வைராக்கியமான வார்த்தை இது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. வரலாறு சொல்லுது, ஹஜரத் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தூக்கி எறியப்பட்டார். அல்லாஹ் போறதுக்கு முன்னாடியே நெருப்பு கட்டளையிட்டான். என்ன கட்டளையிட்டான்? ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட வரலாறு, இதனுடைய நுட்பத்தை மட்டும் சொல்றேன். பர்தன் வசலாமன், நீ இதமாக குளிர் தரக்கூடிய ஒன்றாக இப்ராஹிமுக்கு மாறிடணும். ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் குளிர் கொடுக்கக்கூடியதா மாறிடுன்னு சொல்லல. எப்படி சொல்றான்? இதமான குளிர். வெறுமென்னு அல்லாஹ் குளிர்னு சொல்லியிருந்தா குளிர்ல ஒரு வகை இருக்குது, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல குளிர் இருந்தா என்ன ஆகும்? முதல்ல ஏசி ஆஃப் பண்ணுங்க அப்படின்போம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகும்போது மூக்குல இருந்து ரத்தம் வந்து போயிடும். இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் பார்க்குறோமா இல்லையா? அங்க வாழ்றதே மிகப்பெரிய சவால் இல்லையா? அப்போ அந்த குளிர் இருக்க கஷ்டத்தை கொடுக்கும். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படி குளிர் அல்லாஹ் கொடுக்கல, இதமான குளிர். இதமான குளிர், அந்த குளிர்ல இருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அப்படியான ஒரு அமைப்பை அல்லாஹ் கொடுத்தான். அது மட்டுமல்ல, அங்கே அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டதா? இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த தீயிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன ஏற்படுது தெரியுமா? போய் சும்மா அப்படி வேர்வை விட்டு தொடச்சு விட்டாங்க. அப்படித்தான், வேற ஒண்ணுமே நடக்கல. வேர்வை மட்டும் லைட்டா அப்படி தொடச்சு விட்டாங்க. தீக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த ஊரும் பார்க்குது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள். ஹஜரத் இப்ராஹிம் நபி தன்னுடைய வாழ்வின் கடைசி சமயத்தில் சொன்ன வார்த்தை, நான் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த நாள் என்ன தெரியுமா? 50 நாள். அந்த 50 நாளும் ஊர் சுத்தி என்னை வேடிக்கை பார்த்தது, நான் தீக்குள்ள இருந்தேன். அந்த பகலும் அந்த இரவும் மாதிரி எனக்கு வாழ்க்கையில வேற நாளே கிடையாது. நான் எங்க இருக்கும்போது சொன்னாங்க, நம்ம சுவிட்சர்லாந்துக்கு போனோம்ல கல்யாணம் முடிச்ச புதுசுல, அதெல்லாம் அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவேன். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த 50 நாள் தீக்குள்ள இருந்த நாள் இருக்குல்ல, எனக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய நாள்னா அதுதான் அப்படின்னு சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படின்னா இது எப்படி கிடைச்சது தெரியுமா? ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீலுக்கு அல்லாஹ் கொடுத்த பவர். அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு அவன் துணை நிற்பான்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த பவர். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தீயில் கிடந்த நாட்களை நினைத்து பார்த்தார்கள். அல்லாஹ் அதன் மூலமாக ஒரு பெருங்கொண்ட சமூகத்திற்கு மாற்றத்தை கொடுத்தான். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் ஒரு சின்ன ஈட்டியை மாற்றி வச்சிருப்பாங்களாம். எதுக்கு தெரியுமா? பல்லி வந்துச்சுன்னா அதை வச்சு அடிச்சிருவாங்க, அதை வச்சு அடிப்பாங்க. அடிச்சு போட்டு ஒரு காரணம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல்லியை நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருங்க, போட்டுன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கொண்டத்துல தூக்கி போடும் பொழுது எல்லா உயிரினங்களும் அந்த நெருப்பை எப்படியாவது அணைச்சிடலாமான்னு நினைச்சது. இந்த பல்லி பல்லி இது மட்டும் ஊதி ஊதி அந்த நெருப்பை பெருசாக்குச்சான். எனவே கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த நெருப்பு குண்டத்தின் தீ பெருகுவதற்கு இது காரணமா இருந்ததுனால அதை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, அடிச்சிருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற செய்தியை ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி தர்றாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான். சோதனை தான், ஆனா நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பலன் வெற்றி. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து மறுபடியும் வந்தாங்க, வெளியே வந்தாங்க. நும்ரூத் என்ற மன்னன் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் மறுபடியும் டார்ச்சர் பண்றான், வா விவாதம் பண்ணலான்னு கூப்பிடுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அவன்கிட்ட விவாதம் பண்றாங்க. என்ன உன் ரப்பை பத்தி சொல்லு. இப்ராஹிம் நபி சொன்னாங்க, என்னுடைய ரப்பு யாரு தெரியுமா? அவன் தான் உயிரை கொடுக்கான், அவன் தான் உயிரை எடுப்பான். அது எனக்கும் தான் இருக்குதே, 2 பேரும் வாங்கடாங்க, உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்குறேன், போயிட்டு வா, இங்க வா, உனக்கு மரண தண்டனை, குத்து கொண்டாச்சு.
இப்போ நானும் தான் உயிரை கொடுக்க, நானும் தான் உயிரை எடுக்கிறேன், என்ன உன் ரப்பு என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் ரப்பு யார் தெரியுமா? கிழக்கிலிருந்து சூரியனை உதைக்க செய்கிறான், மேற்கில் மறைய செய்கிறான். உனக்கு ரப்புன்ற ஆற்றல் இருந்தா அவன் யார் தெரியுமா? நும்ரூது 400 வருஷம் ஆட்சி செஞ்சவன். 400 வருஷம் அவன் தான் தலைவர். 15 வருஷம் ஆட்சியே தலையை பிக்கிற மாதிரி இருக்குது, இல்ல எப்பண்டா போய் தொலைவான்ற மாதிரி இருக்குது. 400 வருஷம் ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தா எவ்வளவு தலக்கணம் ஏறி இருக்கும் அவனுக்கு. ஆட்சி அதிகாரம் ஒரு போதைங்க, அந்த போதை ஏறிடுச்சுன்னா கீழே இறங்காது டக்குன்னு. அவன் பேசினா என்ன நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் சொன்னாங்க, மேற்கிலிருந்து ஒன்னால முடியுமானால் இன்னைக்கு சூரியனை உதிக்க செய், கிழக்குல மறைய செய்யினாங்க. அப்போ சொன்னவன வாயடைச்சு போனான். இப்போ அடுத்து இவரையும் இவருடைய குடும்பத்தையும் பட்டினி போடுறதுன்னு சொல்லி நம்புறது முயற்சி பண்ணா, ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் உணவு கொடுத்தான், ரேஷன் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பைய தூக்கிட்டு போனாங்க, நீ வெளியே போயா, உனக்கு கிடையாது, இந்த ஊர்ல வாழ்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, நீ சாப்பிட்றதுக்கு செத்து போ, சாப்பாடு இல்லாம நீயும் உன் குடும்பமும் செத்து போட்டோம் அப்படின்னு சொன்னான். கண்ணுக்கு எதிரில் சொன்னான். யாரும் ஆதரிக்க ஆள் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெறுங்கையா திரும்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பை கொண்டு வந்தாங்கல்ல, போற வழியில மண்ணை அள்ளி போட்டு பையில அப்படி கொண்டு போனாங்களாம். மண்ணை அள்ளி போட்டு கொண்டு போய் வீட்டில் போய் வச்சுட்டு அப்படி களைப்புல படுத்து உறங்கிட்டாங்க. கண்ணை வெடிச்சு பார்க்குறாங்க, வீட்டில் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் குடும்பமெல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. சாப்பாடு எப்படிமா கிடைச்சதுன்னு கேட்டாங்க. நீங்க தான் பை நிறைய சாப்பாடு கொண்டு வந்தீங்களே. அட மண்ணு மூட்டை, திட்டுவோம்ல யாரையாவது திட்டினா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணு மூட்டை தான் தூக்கிட்டு வந்தாங்க. அல்லாஹுடைய ஏற்பாடு பாருங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது அல்லாஹ் கொடுத்த உணவு, நல்லா சாப்பிடணும், இது அல்லாஹ் கொடுத்த உணவுன்னு சொன்னார். அன்பர்களே, இப்படி தொடர்ச்சியான உதவி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சது. இதற்கு அடுத்து தான் அவங்க அந்த பாபில இருந்து ஈராக்ல இருந்து கிளம்பி சிரியாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத் செய்றாங்க, ஹாஜர் அம்மாவை நிக்கா செய்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 83 வயசுல பிறக்கிறாங்க. அவங்கள அறுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது, காபத்துல்லாவை கெட்டக்கூடிய பணி ஏற்படுது. அந்த பணியில தன்னுடைய மகனும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து கெட்டுறாங்க. இப்படி பல விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இப்படி தொடர்ந்து கடைசியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 175 அல்லது 190 வயதிலே மரணத்தை சந்திக்கிறார்கள். முகமது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருந்த பண்புல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? அவங்க கொடுக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்கு அவங்கள்ட்ட. பெரிய கொடையாளி அவங்க, எல்லாத்தையும் அல்லாஹ்காண்டி கொடுப்பாங்க. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாராம். எப்பவுமே விருந்தாளி இல்லாம சாப்பிட்றது இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வெளியே போய் சுத்தி பார்க்குறாங்க, யாருமே கிடைக்கல. கடைசியில் ஒரு வெறுங்கோயில் வீட்டுக்கு வந்தா வீட்டில் ஒருத்தர் நிற்காரு. யாரப்பா நீங்க, ஏன் அனுமதி இல்லாமல் வீட்டில் வந்திருக்க? அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபி, ஒரு மலக்கு நான் சொன்னாங்க. மலக்கா, எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்கன்னாங்க. இல்ல, இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் அல்லாஹ் தன்னுடைய உற்ற நேசராக எடுத்துக்கொண்டான், தனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஃப்ரெண்டா அல்லாஹ் அவரை ஆக்கி வச்சிருக்கான். இப்ராஹிம் நபி கேட்டாங்கன்னா, அவர் யாருன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் அவருக்கு கூட போய் நான் உட்கார்ந்து வந்துருக்கேன், அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பராச்சே, ஏன்னா அவரோட நான் தோழமை கொண்டுக்கிறேன். மலக்கு சொன்னாலும் சிரிச்சிட்டு, வேற யாரும் இல்லை, நீங்க தாங்க அது, நீங்க தான் அது, உங்களை தான் அல்லாஹ் உற்ற நண்பா தேர்ந்தெடுத்திருக்கான். அடுத்து கேட்டாங்க கொஸ்டின், என்னைய அப்படி எடுக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன அப்படி சிறப்பம்சம் இருக்கு? 2 தன்மை சொன்னாங்க. அது நம்மள்ட்ட இருந்தா நமக்கும் நம்மளையும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். முதல் தன்மை என்ன தெரியுமா? நீங்க பிறருக்கு கொடுக்குறீங்க, அது உங்க ஒரு தன்மை. 2வது, உங்க சொந்த தேவைக்காண்டி யார்ட்டையும் கை ஏந்துறதே கிடையாது, தாங்கன்னு கேட்கறதே கிடையாது. இது உயர்ந்த தன்மை. இந்த 2ம் அது உங்கள்ட்ட இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குணத்துல ஒண்ணு, திடமான மனம், உறுதியான மனம். ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா முன் வச்ச காலை பின் வைக்கிறதே இல்லை. அந்த கேரக்டர் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. 3வது, ஓங்கு புகழோடு அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளவு பெரிய புகழை அல்லாஹ் கொடுத்தான். அந்த புகழின் வெளிப்பாடு தான் நீங்களும் நானும் தெரிஞ்சோ தெரியாமலோ டெய்லி இப்ராஹிம் நபி பேரை சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னைக்காவது இப்ராஹிம் நபி பேர் சொல்லாம நம்ம தொழுக முடியுமா? இப்ராஹிம் நபி பேர் இல்லாம தொழுகையே கம்ப்ளீட் ஆகாதுங்க. அத்தஹியாத்துல உட்கார்ந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இந்த 3 புகழை, இந்த 3 விதமான பாடத்தையும் இப்ராஹிம் நபி இடத்துல எடுத்துக்க வேண்டியது, நிறைய பேச வேண்டியது. இப்ராஹிம் நபி, நான் அசத்துல கூட சொன்னேன், இப்ராஹிம் நபியை பத்தி பேசணும்னா ஒரு 5 சீரியஸ் வைக்கணும் இந்த டயத்துக்கு. அப்ப 5 சீரியஸ் வச்சாதான் அப்படி பேச முடியும். ஆனால் ஒரு குறுகிய நேரத்தில் அவர்களுடைய அந்த வரலாற்றினுடைய மேலோட்டமான விஷயத்தை உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில இருந்த அந்த உயர்ந்த பண்புகளை நமக்கும் தருவானாக. அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்து ஈமானிய பலத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் லூத் நபியினுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம்.